அரசு ஒரு நிலைப்பாடை எடுக்கும் போது அதனை இலகுவாக மாற்றக்கூடிய வல்லமை எதிர்த்தரப்புக்கோ அல்லது அரசுக்கு எதிரான வெளிநாட்டு சக்திகளுக்கோ இருக்கிறது என்றதைத்தான் இது உண்மையில் காட்டுகின்றது. உதாரணமாக இந்த அதாவது மிகவும் பாதுகாப்பான பிரதேசத்தில் இலகுவாக ஒரு துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு செல்லலாம் என்றது ஒரு புறம் இருக்க, தொடர்ச்சியாக கொழும்பும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் ஒரு புறம் இருக்கு. இவற்றையெல்லாம் தடுக்க முடியாது என்னும் போது, உதாரணமாக அந்த பழைய அரசு தலைவர்கின்ற பாதுகாப்பை கூட இலங்கை அரசு புறம் தள்ள முடியாது என்ற கேள்வி வரும். அதை இலகுவாக அவர்கள் எட்டி விடுவார்கள். இவ்வாறான ஒரு தாக்குதல் உண்மையில் இந்த இவ்வாறான தாக்குதல்கள் கூட அதற்காக கூட நடத்தப்பட்டிருக்கலாம். அது இலகுவானது ஒன்று. ஏனென்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க அரசை பொறுத்தவரையில் இப்போது வந்தவர்கள், ஆனால் முன்னே இருந்தவர்கள் எத்தனையோ காலமாக அதில் தான் இருந்தவர்கள், அதே சிஸ்டத்தில் தான். வெளிநாடுகளில் உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு இருக்கிற சொத்துக்களாக இருக்கலாம், நிதிகளாக இருக்கலாம். அண்மையில் கூட நாங்கள் கதைத்திருந்தோம், கிட்டத்தட்ட 36 பில்லியன் டாலர்கள் சுவிஸ் வங்கியில் இருக்கு என்று சொல்லி. இலங்கையின் மொத்த ஜிடிபியின் 1/3 அவங்கள்ட்ட இருக்குது. அப்ப அந்த நிதியை வச்சுக்கொண்டு எதுவும் செய்யலாம் இலங்கைக்கு என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்ப இனி இவ்வாறான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்ற சமயம் பாதுகாப்பை குறைக்க முடியாது என்ற ஒரு வாதம் எழுகின்றது. மீண்டும் அந்த பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலை. இப்ப எங்கு இவர்கள் இப்ப நிதியை சேமிக்க போகிறார்கள் என்ற ஒரு சிக்கல் எழுகின்றது. இப்ப பாருங்கள், இதே தாக்குதல் சம்பவங்களால் தான் பாதுகாப்பு நிதியும் மேலும் அதிகரித்திருக்கின்றது. 3 வீதத்தால் மேலும் அதிகரித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 430 பில்லியன் ரூபாய்களாக அதிகரித்திருக்கின்றது இந்த முறை பாதுகாப்பு செலவீனம். ஆனால் வருமானம் என்று பார்த்தால் இலங்கை அரசை பொறுத்தவரையில் பெருமளவான முதலீடுகளும் இல்லை, வருமானமும் இல்லை. அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவ்வாறு தொடர்ச்சியாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுமாக இருந்தால், இலங்கையின் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்குமாக இருந்தால் முதலீட்டாளர்கள் வரமாட்டார். அப்ப அனுரகுமார திசாநாயக்காவின் அரசின் இப்போதைய நோக்கம் என்னென்று சொன்னால் முதலீட்டாளர்களை கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அரசு தப்பி பிழைப்பது கடினம். முன்னைய அரசுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் வரும். ஆனால் இவ்வாறான ஒரு மாற்றம், இப்ப அனுரகுமார திசாநாயக்காவின் அரசு வந்திருக்கின்ற புது அரசு வந்திருக்கின்ற இவர்கள் வர வேண்டியது ஒரு தடவை தான் இவர்கள் வருவார்கள். பழைய அரசுகள் மாதிரி அடிக்கடி வர முடியாது. இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வழங்கப்படும். அந்த சந்தர்ப்பமும் தவறவிடப்படமாக இருந்தால் மீண்டும் அந்த இடத்தை பிடிப்பது என்பது கடினமான விடயம்.